அந்நியாசை ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம ஜிம்மினுக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஜிம்மினுக்கு நான் எப்போ பார்த்தாலும் போட்டுட்ருப்பேன். இப்போ என்ன நான் போடுறதே விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் அவருக்காண்டி ஒரு ஒன் ஷாட். இதோட பேர் வந்து அப்சஸ்ட் வித் மை பேபி கேர்ள். இதை நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காண்டி இந்த ஒன் ஷாட். நீங்கள் ஒன் ஷாட்டாக கேட்டால் போடுறது கொஞ்சம் ஈஸி, பட் எஃப்எஃபாக கேட்டால் கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ அதனால தான் சில எஃப்எஃப்எல்லாம் நான் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் கண்டினியூஸில் போட்டுறேன். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எஃப்எஃப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்க முடியும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஒரு சோஃபாவில் அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டில்ல, மயக்கத்தில் இருந்தீங்க. இப்போ தான் நீங்கள் அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. திறந்தா நீங்கள் ஏதோ ஒரு ரூமில் இருக்கீங்க. இதுவரையும் இந்த மாதிரி ரூமாக நீங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ நீங்கள் எந்திரிச்சோன்னே நான் எங்கே இருக்கேன், இது யாரோட ரூம், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கும் போது தான் நம்மளை கடத்திட்டாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. பட் அந்த டோர் லாக்காக இருக்குது. உங்களால் ஓப்பனே பண்ண முடியல. யாராச்சும் இருக்கீங்களா, ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. பட் யாரும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. நீங்கள் அதுக்கப்புறம் ஜன்னல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ அந்த விண்டோவை அப்படியே ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது 3rd ஃப்ளோரில் உங்களுக்கு புரிஞ்சு இங்கேருந்து விழுந்துச்சுன்னா முடிஞ்சது, நம்மளோட சோலி முடிஞ்சிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்க நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே யாரோ ஒரு மேடு தான் வராங்க. யார் நீங்கள், நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க, பட் அவங்க ஒன்றுமே பேசாமல் மேடம் உங்களுக்காண்டி சாப்பாடு இருக்குது சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு சாப்பாடு கிளாஸில் தண்ணி அப்படின்ற மாதிரி டேபிள் மேலே வைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், இது யாரோட வீடு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அவங்க எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அவங்க பாட்டு திரும்பி போக பார்க்குறாங்க. அப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நாம் தான் இங்கே வந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த போகிற பொண்ணை அப்படியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் பாட்டில் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. வீடு கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் 3rd ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி ஓடிட்டுருக்கீங்க. அங்கே பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. பட் நீங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது வெளியில் நிறையா பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க. என்ன இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இப்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வந்துட்டு அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணி வெளில ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்காண்டி காலை தூக்கி வைக்கிறீங்க. ஆனால் கால் தரையில் படல. அதுக்குள்ளாட்டி ஒருத்தர் அப்படியே உங்கள் வெஸ்ட்டை சுற்றி ஹேண்டை போட்டு அப்படியே உங்களை ஒரே கையில் தூக்கி 3rd ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் இருந்த ரூம்லேயே போய் பெட்டு மேலே போடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்காகி கேட்குறீங்க. ஏன்னா உங்கள் முன்னாடி இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஜிமினை பார்த்தோன்னா நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஒரு தடவை பார்த்துருக்கீங்க. நீ எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்க, எதுக்கு நீ கடத்தி கூப்பிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க. பட் அவர் கொஞ்சம் கூட நீங்கள் பேசுறதை கண்டுக்காமல் அங்கே ஒரு மேடு இருந்திருப்பாங்கல்ல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவங்க, அவங்கள வெளில போகிற மாதிரி கை காமிக்க அவங்களும் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, விடு நான் வெளில போகிறேன். ஓ, என் பர்மிஷன் இல்லாமல் நீ வெளில போயிடலான்னு உனக்கு தோணுதா என்ன? அப்போது நீங்கள் அவரை தான் பார்க்குறீங்க. உனக்கு இப்போ என்ன தான் வேணும், நேற்று நீ காசு கொடுத்தியே அந்த காசை உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமா, அதை நான் கொடுத்துட்றேன். அதுக்காண்டி எதுக்கு என்னையே கடத்தி வச்சுருக்க, அந்த காசு கூட நான் ஒன்று கேட்கல, நீயே தான் எனக்கு கொடுத்த, அதுவும் 10 மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்த, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். நீங்கள் தனியாக தான் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா ஃபேமிலியெல்லாம் இருக்குது. பட் அவங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகாமல் நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டு தனியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. தனியாக வாழ்கிறது ஒன்றும் சும்மா கிடையாதே. அதனால் நீங்கள் ஏகப்பட்ட பார்ட் டைம் ஜாப் அது இதுன்னு பண்ணி உங்களுக்கு சுஸ்தாகிடுச்சு. உங்கள் லைஃபே ஒரு மாதிரி போரிங்காக தான் போகுது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக லவ் இல்லை, எதுவுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களுக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் போரிங்கான லைஃப்பில் நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக ஒரு பண்ணை சாப்பிட்டுட்டே நீங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு பாட்டி காய்கறி வண்டியை தள்ள முடியாமல் தள்ளிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இறக்க மனசு தான். ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு, என்ன பாட்டி தள்ள முடியலையா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, ஐயோ வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன், இல்லை பரவாயில்ல பாட்டி எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், அங்கே வரையும் நான் வந்து விட்டு போகிறேன், ஒன்றும் இல்லைம்மா என் பக்கத்தில் தான் வீடு இருக்குது, அங்கே மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டு போறியா, சரி பாட்டி அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் அந்த காய்கறி வண்டியாக தள்ளிட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த பாட்டியும் உங்கள் பக்கத்தில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு வேர்த்து கொட்டுது.
ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பாட்டி ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த காய்கறி வண்டியை ஒரு சைடில் நிப்பாட்டிட்டு அந்த பாட்டியவும் அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க அவங்களுக்காண்டி தண்ணி வாங்கிட்டு வரத்துக்கு. ஸோ தண்ணி வாங்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அந்த காய்கறி வண்டி ஃபுல்லாகவே உல்ட்டாவாக கவுந்து கிடக்கு. அந்த பாட்டி பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்காங்க. அந்த வண்டியை மோதி ஒரு கார் நின்றுட்டுருக்கு, ஒரு பிளாக் கலர் லக்ஸரியஸான கார். ஸோ நீங்கள் என்னாச்சு பாட்டி? தெரிலம்மா, நீ சொன்னான் தான் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு இந்த கார் வந்து என்னோடய வண்டியை கவிழ்த்து போட்டுருச்சு அப்படின்ட்டு பாவமாக அந்த பாட்டி சொல்லிவிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்க பார்த்துட்ருக்காங்க. பாட்டி நீங்கள் எடுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டு அந்த கார் டோரை தான் நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போதைக்கு அந்த காருக்குள்ளேருந்து வெளில கூட அந்த யாருமே வரல. ஸோ நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே இருக்கானே கொஞ்சம் வெளில வரியா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. பாவம் அந்த பாட்டியோட வண்டியை கவுத்து போட்டு நீ பாட்டில் உள்ளே இருக்க, இறங்கி வரணும் அப்படின்ட்டு கூட உனக்கு மனசு இல்லையா? அவ்வளோ கூட உனக்கு இறக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த காரோட விண்டோவை நாக் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ பொறுமையாக அந்த விண்டோ அப்படியே கீழே இறங்குது. நீங்கள் பார்த்தா உள்ள ஜிமின் தான் இருக்கார். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிமினை பார்க்குறது, ஜிமினும் உங்களை பார்க்குறது. அப்படியே ஜிமின் உங்களே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அறிவில இறங்கடா இறங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் ஸ்மிக் பண்ணிவிட்டு அவர் ஒரு கட் ஆஃப் நோட்டை எடுத்து அப்படியே உங்ககிட்ட நீட்டுறாரு. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. இதை வேணா அதுக்கு காம்பன்சேட்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டு நீட்டுறாரு. அப்போ உங்களுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அந்த காசை வாங்கி அப்படியே அவர் மேலே தூக்கி விசடிக்கிறீங்க. அவர் இப்போ வரைக்கும் கோவம் கூட படல. நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் அவர் ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீ பண்ணதுக்கு பணத்தை வச்சு ஈடு கட்டிடலான்னு பார்க்குறியா? வந்து அந்த பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இப்போ உனக்கு இது வேணுமா வேணாமா, நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா இவ்வளோ திமிரா வேற பேசுகிறியா? தப்பெல்லாம் நீ வச்சுக்கிட்டு இவ்வளோ பேசுகிற நீ? உனக்கு வேணுமா வேணாமா? இந்த காசை வச்சு அந்த மாதிரி 10 கடை வாங்கலாம். ஸோ நீ இது வேணுமா வேணாமான்னு சீக்கிரம் முடிவெடு. எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்பி ஆகணும். ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் 5 நிமிஷம் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே திரும்பி அந்த பாட்டி தான் பார்க்குறீங்க. பாவம் அந்த பாட்டி ஒரு மாதிரி நடக்க முடியாத மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் தான் இருக்காங்க. ஸோ அவர் ஜிமின் சொல்கிற மாதிரி இந்த பணத்தை வாங்கினா 10 வண்டி அந்த மாதிரியே வாங்கிடலாம் தான். ஸோ அதனால் இந்த பாட்டிக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை தயங்கி தான் வாங்குறீங்க. அப்போ அவர் அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. உங்களுக்கு இன்னுமே கோவம் அடங்கலை. இப்போதைக்கும் ஒரு சாரி கூட கேட்காம போகிறானே அப்படின்ட்டு கடுப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டிக்கிட்ட வந்துட்டு இந்தாங்க பாட்டி, இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு கடை இல்லை குட்டி கடை வச்சுட்டு நீங்கள் வாழுங்க, இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அக்கறை எடுத்து சொல்கிறீங்க. அந்த பாட்டி உங்கள் தலையை தடவிட்டு தேங்க்யூம்மா, நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒரு நல்ல புருஷன் வருவான், உன் நல்ல குணத்துக்கு உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி ஒருத்தன் வருவான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. வந்து கிழிச்சான். இத்தனை வருஷமாக தனியாக கஷ்டப்படுறேன், யாரும் வரல, இதுக்கப்புறமா வந்துட போகிறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே தான் போகிறீங்க. ஆனால் உங்களை கட்டிக்க போகிற புருஷன் ஏற்கனவே வந்துட்டான், அவனை மீட் பண்ணிட்டீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஸோ இப்படியே தான் நீங்கள் ஒரு பார்ட் டைமும் முடிச்சுட்டு நைட்டில் சோகமாக ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு போகவும் மனசு இல்லை, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கவும் மனசு இல்லை. வேலை பார்த்தா கூட ஏதோ போர் அடிக்காமல் ஒரு மாதிரி நீங்கள் எங்கேஜ்டாக இருப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டா தனியாக சமைச்சு தனியாக சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதை யோசிச்சுட்டு தான் நீங்கள் ஒரு மாதிரி தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த ரோட்டில் கூட யாருமே இல்லை, நீங்கள் பாட்டில் நடந்து போகிறீங்க. அதுவும் ஒரு 10:30 மணி இருக்கும் அந்த டைமில். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் கூட இல்லை. ஸோ அதனால நீங்கள் அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போன்னு பார்த்து யாரோ உங்கள் ஃபேஸில் ஒரு கர்ச்சீஃப் வைக்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மயங்கி போயிருப்பீங்க. அது வரையும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டே தான், அப்போது நீ தான் என்னை கடத்தினியா? நீ எதுக்கு என்னையே கடத்தணும்? அந்த காசு உனக்கு வேணுமா? நான் தந்துடுறேன், அந்த பாட்டிக்கிட்டேருந்தே வாங்கி தந்துடுறேன், அதுக்கு எதுக்கு என்னையே கடத்திட்டு வந்த அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அது வந்து எனக்கு அந்த காசெல்லாம் வேணாம், பட் நீ தான் வேணும். என்ன புரியல? கொஞ்ச நாளில் உனக்கே புரிஞ்சிடும், இங்கே இரு. அப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்ரு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். நில்லு, நான் வந்துட்டு பேசணும். அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்கள் வெளிலேருந்தே கத்திட்ருக்கீங்க, அதெல்லாம் அவருக்கு நல்லா கேட்குது. ஸோ ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஷவர் கீழே நிற்கிறாரு. ஒரு மாதிரி ஷவரில் நல்லா பாத் எடுத்துகிட்டே அவர் ஒன்றத்தை யோசித்து பார்த்துட்ருக்காரு. அது என்னென்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருப்பாரு.
அதுவும் நீங்கள் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பீங்கல்ல, அப்பயே உங்களை பார்த்துருப்பாரு. ஆனால் அவர் அவளாம் கண்டுக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டியை நிற்க வச்சுட்டு எங்கேயோ போயிருப்பீங்க. அப்போ ஜிமின் ஏதோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது டென்ஷனில் கத்தும்போது தெரியாதனமாக தான் கார் வந்து அந்த பாட்டி அந்த தள்ளு வண்டியில் மோதி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணதில்லைல்ல, ஸோ அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவரோட அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே டீல் பண்ணுவான். ஜிமின் இதுவரையும் எதுக்குமே இறங்கி போய் பேசினதெல்லாம் ஆளே கிடையாது. சொன்னால்தான் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காருக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அந்த பாட்டியை எழுப்பி விடுறது, அதுக்கப்புறம் வந்து கத்திட்டு இருந்திருப்பீங்க ஜிமின் கிட்ட. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு கூட தெரிஞ்சுக்காம என்கிட்ட இப்படி கத்துறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு நீங்கள் கத்துறது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்துருப்பாரு. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ போல்டாக, அதுவும் யாருனே தெரியாத அந்த பாட்டிக்காண்டி நீங்கள் இவ்வளோ கத்தி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அவர் ஒரு கட்டை எடுத்து நீட்டுறாரு. எப்படி இருந்தாலும் காசுக்கு எல்லாருமே மடங்கி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் காசை பார்த்தா கூட அதுக்கு மடங்காமல் வந்து சாரி கேளு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு காசு மேலெல்லாம் அவ்வளோ ஆசை இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கின பிறகு கூட நீங்கள் போய் எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட தான் கொடுத்துருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு காசு கூட எடுத்துருந்துருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். இருந்தாலும் அது அவ்வளோவா அது நினச்சி பார்க்காம ஏகப்பட்ட பொண்ணுங்களில் இவ்வளோ ஒருத்தி அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. ஆனால் என்னமோ அவர் மைண்டுக்குள்ளே நீங்கள் ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ தைரியமாக அவர்கிட்ட வந்து பேசினது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இதுவரையும் அவருக்கு முன்னாடி அவ்வளோ தைரியமாக யாருமே பேசினது கிடையாது. ஏன்னா அவ்வளோ தைரியமும் யாருக்குமே கிடையாது. ஆனால் முதல் தடவையாக ஒரு பொண்ணு வந்து நம்மக்கிட்ட இப்படி ஏகிறா, அதுவும் அவளுக்காண்டி கூட கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம். அது என்னன்னு அவருக்கு தெரியல. ஆனால் உங்கள் மேலே ஒரு அப்சஸ்டான மாதிரி உங்களே தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் எப்படின்னா, எனக்கு வேண்டியது எனக்கு கிடச்சே ஆகணும். ஒரு விஷயத்த பார்த்தாருனா அது அவருக்கு வேணும்னு தோணுச்சுன்னா அது உடனே அவர் கையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஆள். ஏன்னா சின்ன வயசில் எல்லாத்துக்கும் ஏங்குவார். ஆனால் இப்போது வளர்ந்த பிறகு அவர் ஓனாக சம்பாதிக்க ஆன பிறகு அவருக்கு வேண்டியது அவருக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்க ஆள். ஸோ அதனால் இப்போது நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் உங்களை பற்றி விசாரிக்கிறதுக்காண்டி அவரோட அசிஸ்டண்ட்டை அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி இருந்தும் தனியாக வந்து தங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பார்ட் டைம் ஜாப் அது இதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப தங்கமான மனசு, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வரும். ஸோ ஜிம்மினுக்கு இது என்னமோ வசதியாக தான் போயிடுச்சு. ஏன்னா இப்போ உங்களை அவர் கடத்தி கூப்பிட்டு வந்தால் கூட யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல சான்ஸாக பார்த்து, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? இங்கே பாரு, உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டும் அங்கே வந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தான் நைட்டு நீங்கள் தனியாக போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு நல்ல சான்ஸாக பார்த்து உங்களை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல சான்ஸு கிடைக்கிது. நீங்கள் தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் அவரோட பாடி கார்ட்ஸ் வச்சு கூட உங்களை கடத்திருக்கலாம். ஆனால் அவங்களோட கை கூட உங்கள் மேலே படக்கூடாது அப்படின்ட்டு அவரே தான் இறங்கி உங்கள் ஃபேஸில் ஒரு கர்ச்சீஃப் வச்சு உங்களை மயக்கப்பட வச்சு உங்களை அப்படியே தாங்கி காலுக்குள்ளே உட்கார வச்சுருப்பாரு. நீங்கள் அவரோட மடியில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க அன்றைக்கி ஃபுல்லுமே, அவர் வீடு வந்து சேர்ற வரையும். அதுக்கப்புறமே உங்களை தூக்கிட்டு வந்து சோஃபாலாம் படுக்க வச்சது கூட ஜிமின் தான். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவர் சிரிக்கிறாரு. ஸோ அப்போன்னு பார்த்து அவர் ஃபோனில் ஏதோ அலாரம் சத்தம் அடிக்குது. என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அவர் வாஷ்ரூம்குள்ளேயே ஒரு பெரிய டிவி வச்சுருக்காரு. அது எதுக்கு வச்சுருக்காரோ. ஸோ அதை ஆன் பண்ணி பார்த்தா அதில் அவரோட ரூம் தான் சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சும்மா இல்லாமல் அந்த டோரை அடித்து உடைக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பார்த்து அவருக்கு ஸ்மைல் தான் வருது. இன்னுமே உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர் பொறுமையாக குளிச்சிட்ருக்காரு. ஏன்னா அவரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த டோரை யாராலையுமே திறக்க முடியாது. ஸோ அதனால தான் அவர் அசால்ட்டாக நிம்மதியாக ஆஃப் ஆன் ஹவர் கழிச்சு குளித்து அதுக்கப்புறம் வெளில வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அப்போ தான், இதுக்கு மேலே இங்கேருந்து சரிப்பட்டு வராது, நம்மளோட உயிருக்கே உதவுவாதம் கிடையாது, இவன் என்ன பண்ணுவானே தெரில, பார்க்குறதே கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் இருக்கான், இங்கே நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த விண்டோ பக்கத்தில் தான் வந்திருப்பீங்க. அதே 3rd ஃப்ளோரில் இருக்குது. அங்கேருந்து விழுந்தால் உங்கள் கை காலெல்லாம் உடஞ்சிரும், உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் தைரியத்தை வரைச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த விண்டோ மேலே ஏறி நிற்பீங்க. அப்போ ஜிமின் வந்து உங்களை அசால்ட்டாக தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டு மேலே போட்டார். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற, நீ எதுக்கு என்னை கடத்தினு கூட எனக்கு இப்போ வரையும் தெரியல, உன்னோட காசை தான் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, இப்போ என்னை வீடு, நான் என் வீட்டுக்கு போகிறேன். உன் வீடா? இதுக்கப்புறம் உன்னோட வீடு இது தான். ஏன்னா
ஏன் இப்படி பைத்திய மாதிரி விளாட்ற? மண்டையில் வச்சு அடிபட்டுருச்சா? உன்னை பார்க்கும்போதே தெரியுது உனக்கு மண்டையில் ஏதோ கோளாறுன்னு. என்னை விடு, நான் போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ண, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கா? இதுக்கப்புறம் இந்த வேலை எதுவுமே உனக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் மட்டும்தான் இருக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி நான் மட்டும்தான் இருக்கணும். அப்போ நீங்கள் நிஜமாவே பைத்தியமா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு ரியாக்ஷனோட அவரை பார்க்குறீங்க. இங்கே பாரு, இப்படியெல்லாம் பார்க்காத, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே அங்கே உட்காராரு. அப்போ நீங்கள் 2 ஸ்டெப் அப்படியே தள்ளி போய் உட்காடுறீங்க. என்ன, எதுக்கு இப்படி பண்ணுற? இதுக்கப்புறம் என் பக்கத்தில் தான் இருக்க போகிற, இதுக்கே இப்படி பண்ணுற? வா, நம்ம 2 பேரும் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் அப்படியே உதறீங்க. என்ன உளறிட்டு இருக்கா? ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண, நான் கிளம்பணும், நான் வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேலைக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது எனக்கு. அதான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் இந்த வேலை எதுவுமே உனக்கு வேணாம், உனக்கு இனிமேல் என்னை பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலை. இங்கே பாரு, லூசுத்தனமாக உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளோதான். அவ்வளோதானா? என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அவர் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் பக்கம் வர உங்களுக்கு பயமாயிடுச்சு. வேணா பண்ணுறது எதுவுமே சரியா இல்லையே அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் வந்தவர் அப்படியே ஒரு பாக்கெட்டில் இருந்து உங்கள் ஃபோனை தூக்கி உங்கள் பக்கத்தில் அப்படியே போடுறாரு. என்னோடய ஃபோன் நீயா வச்சுருந்த அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்கள்ல, அந்த ஜாப்லேருந்தெல்லாம் உங்களை ஸ்டாப் பண்ணுற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. போதுமா, இதுக்கு மேலே இந்த வேலையை உன்னால் கண்டினியூ பண்ண முடியாது, இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இதுவரையும் எதெல்லாம் பார்ட் டைம் ஜாப் போனீங்களோ அது எல்லா ஜாப்லேருந்தும் உங்களுக்கு இமெயில் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏன்னா ஏன் நீ எல்லாருமே வேலை விட்டு தூக்கிட்டாங்க அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் உடனே கால் பண்ணா ட்ரை பண்ணுறீங்க. ஹலோ, என்னாச்சு? எதுக்கு என்னை வேலை விட்டு தூக்குனீங்க? சாரிம்மா, இது மேலே எடுத்து உத்தரவு, அதனால தான் உன்னை வேலை விட்டு தூக்குற மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணாத, இதுக்கப்புறம் எந்த வேலையும் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஓயாமல் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்குறீங்க. எல்லோரும் சொல்கிற பதில் இதாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மேலிடத்துலையா? யார் அந்த மேலிடத்துல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ யாரை பற்றி யோசிக்கிற? என்னை பற்றி தானே. உன்னை பற்றி எதுக்குடா நான் யோசிக்கணும்? பின்ன உன்னோட வேலை எப்படி பறிப்போச்சுன்னு நீ யோசிச்சுட்ருக்கல, உன் வேலையெல்லாம் போனதுக்கு காரணம் நான் தான் அந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்ட்டு ஸ்பீக் பண்ணிவிட்டே அவர் உட்கார்றாரு பெட்டு மேலே. என்ன, நீயா அதுக்கெல்லாம் காரணம்? ஆமாம், நான் தான். எதுக்கு இப்படி பண்ணுற? எதுக்கு திடீர்னு என் வாழ்க்கையை இப்படி உள்டாவாக திருப்பி போட பார்க்குற? இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே திரும்பி தான் போகுது. என்ன? ஆமாம், நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போகிற? நீ இதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக என் கூட தானே இருக்க போகிற. என் கூடயே இரு, உனக்கு வேலைலாம் எதுவும் வேணாம். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு? இவ்வளோ பெரிய வீடு இருக்கே, இது போதாதான் உனக்கு எது வேணாலும் நான் வாங்கித்தரேன், நீ என் கூடயே இருந்துரு. நான் இதுக்கிட்ட உன் கூட இருக்கணும்? நீ யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வேணா சொல்லட்டா நான் யாருன்னு? எனக்கு எதுக்கு உன்னை பற்றி எனக்கு எதுவுமே வேணாம், இருந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் கம்பெனி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நான் இல்லீகலாக சில பிஸ்னஸ் பண்ணுறேன், பட் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இது மட்டும் உனக்கு போதும். அதுக்கப்புறம் என்னோடய பேர் பார்க் ஜிமின். ஸோ இது போதுமா உனக்கு? இதெல்லாம் நீ சொன்னாலும் எனக்கு தேவையில்லை, இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன இப்படி சொல்கிற? இதெல்லாம் உனக்கு தேவை தான். என்ன வயன், உனக்கு வேணாமா? என்னோடய டீட்டெயில்ஸ் உனக்கு வேணாமா என்ன? ஃப்யூச்சரில் ஏன் கூட தான் வாழ போகிறேன், என்னை பற்றியே தெரிஞ்சிக்காமல் ஏன் கூட எப்படி வாழுவேன்? ஏன்னா உன் கூட வாழ போகிறேன்னா அப்புறம் என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் சொல்லவே இல்லையே. உன் பேரே தெரியாமல் நான் எப்படி உன் வேலையெல்லாம் பிடுங்க முடியும்? என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்க? நான் கூட நீ ரொம்ப புத்திசாலின்னு நினச்சினே அப்படின்ட்டு அவர் சொல்ல. ஆமாம், நான் ஒரு முட்டாள் தான், இப்படி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிருக்கேனே, எப்படி தப்பிக்கிறதுக்கு கூட தெரில, நான் ஒரு முட்டாள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஐயோ, இப்போ எதுக்கு நீ இப்படி புலம்பிகிட்ருக்க? கொஞ்சம் புலம்பாமல் அமைதியாக தான் இருறேன். ஏன்னா நான் அமைதியாக இருக்கணுமா? எவனோ ஒருத்தன் நீ கடத்திட்டு வச்சுருக்கான், அவன்கிட்ட பொறுமையாக உட்காந்து நான் வேற பேசிகிட்ருக்கேன், என்னை என்ன சொல்கிறதோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கு சிரிப்பு அதுக்கப்புறம் அவர் அப்படியே பெட்டில் சாஞ்ச மாதிரி ஏதோ புக் எடுத்து படிச்சுட்ருக்காரு. உன்கிட்ட தான் பேசுகிறேன், மரியாதையாக என்னைய வீட்டுக்கு போவிட்டுரு, நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு எதுக்கு போகணும்? நீ ஏன் கூடயே இருந்துரு. ஏன் உனக்கு ரொம்ப தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன பேசுகிற? சரி, நீ ரொம்ப டயர்டாக இருக்க போல், கொஞ்ச நேரம் தூங்கலாம் வா அப்படின்ட்டு புக்கை மூடி வச்சுட்டு லைட்டெல்லாம் அமர்த்திட்டு உங்களை அப்படியே இழுத்து தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்னை விட்றா அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டு நீங்கள் தூரமாக போகிறீங்க.
என்ன என் பக்கத்தில் வந்து உட்காரத்துக்கே உனக்கு இப்படி இருக்கு? என் கூட தான் நீ இதுக்கப்புறம் இருக்கணும். மரியாதையாக என் பக்கத்தில் வா. இல்லை வரமாட்டேன். நீ வரலனா அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு வருவேன். என்ன அப்படின்னு நீங்கள் பயந்துட்டே பார்க்குறீங்க. அப்போ அவர் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வராரு. நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க. என்ன விடுறா விடு அப்படின்ட்டு. பட் அவர் கொஞ்சம் கூட கேட்கல. நீங்கள் அடிக்கிறது என்னமோ கொசு கடிக்கிற மாதிரி இருக்குது போல். அதை அப்படியே தட்டி விட்டுற மாதிரி தான் அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட் மேலே படுக்க வைக்கிறாரு. அப்போ கூட நீங்கள் அடங்க மாட்டீங்க. இப்போ மட்டும் நீ அடங்கலன்னு வச்சுக்கோ, நீ கை காலெல்லாம் கட்டி போட்டு தூங்க வைப்பேன், பரவாயில்லையா? அப்போ கூட நீங்கள் கேட்காம பண்ணிகிட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் கை கால் எல்லாமே கட்டி போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே அசையாத பொம்மை மாதிரி படுத்து கிடக்குறீங்க. அதுவும் அவரை பார்த்துக்கிட்டே அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அசையக்கூட முடியல. நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே அதுக்கப்புறம் நீங்களும் அசந்து அப்படியே தூங்கிட்டீங்க. ஆனால் ஜெமின் ஒன்றும் தூங்கலை. நீங்கள் தூங்குற வரையுமே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தார். ஸோ நீங்கள் தூங்கின பிறகு தான் அவர் முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டயர்டில் ரொம்ப அசந்து போய் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வாடி போன மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்ட் டைம் அது இதுன்னு தான் ஓடிட்டுருப்பீங்க. தூங்குறது கூட கரெக்டாக தூங்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் ஃபேஸில் நல்லாவே தெரியுது. கண்ணு கீழே கருவளையும், அதுக்கப்புறம் லிப்ஸ் எல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்குது. ஃபேஸ் அப்படியே டல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவரையே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரும் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் லோன்லியாக தான் இருப்பார். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாரும் கிடையாது. யார்கிட்டையுமே மனசு விட்டு கூட பேச மாட்டார். ஸோ அதனால் அப்படி இருக்க ஆளுக்கு அவளை மாதிரியே ஒருத்தியை பார்க்க அவருக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, பிடிச்சும் போச்சு. ஸோ அதனால தான் அவர் உங்களை அப்படியே இப்போது அவர் ரூமுக்குள்ளே அவர் பக்கத்தில் அவ்வளோ நெருக்கமாக வச்சு உங்களை பார்த்துட்ருக்காரு. இதுவரையும் எந்த பொண்ணுங்களையும் அவர் நிமிர்ந்து பார்க்க மாட்டார். பார்த்தா கூட அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கதறி அழுகுற நிலைமைக்கு பண்ணி விட்டுருவார். ஸோ இப்போது உங்களை மாதிரி ஒருத்தியை அவர் பக்கத்தில் வச்சுருக்கிறத அவராலேயே நம்ப முடியல. இதுவரையும் அவரோட வாழ்க்கையை அவர் நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. அவரோட ஃப்யூச்சரை பற்றி தான் அவர் யோசித்து சம்பாரித்து அவ்வளோ காசை கொட்டி வச்சுருக்காரு. ஆனால் ஃபேமிலின்னு சொல்லிக்கா ஒருத்தவங்க கூட கிடையாது. இப்போது அவருக்குன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி இருக்குது அவருக்கு. அது ஏனே தெரில. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போது உங்களை அவரோட ஃபேமிலி ஆக்கிக்கணும்னு ரொம்பவே துடிக்கிறாரு. உங்கள் கூட ஒன்றா வாழணுன்னு அவருக்கு என்னமோ மனசில் தோணிகிட்டே இருக்குது. சொன்னால்தான் அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு நைட்டெல்லாம் அப்படியே கழியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்கள் கட்டெல்லாம் இப்போ அவுந்திருக்கு. நீங்கள் இப்போது நார்மலாக தான் அவர் பக்கத்தில் தூங்கிட்டுருக்கீங்க. அவரும் நல்லாவே அசந்து போய் தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் எந்திரிச்சோன்னே, சி இவன் பக்கத்தில் நைட்டெல்லாம் படுத்துட்டு இருந்தோம், இப்படி வைய நீ தூங்குன, அதுவும் எவனோ ஒருத்தவனை கடத்திட்டு வந்து வச்சுருக்கான், கொஞ்சம் கூட அந்த பயமே இல்லாமல் தூங்கியிருக்கா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஏதாச்சும் உன்னை பண்ணியிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஃபேஸை தான் பார்க்குறீங்க. அவர் தூங்கும் போது அவ்வளோ ஒன்றும் டெரரெல்லாம் தெரியல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபேஸையாக பார்க்குறீங்க. சி என்னடி பண்ணுற வையன், போய் உன்னை கடத்தணுன்னு ஃபேஸை பார்த்துட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அவனை விட்டு எந்திரிச்சு நின்ட்டு இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. அதுதான் ஓப்பனே ஆகாது. ஸோ அதனால் என் நிலமை எப்படி இருக்கு பாரு அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு எந்திரா இந்திரி அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை தான் எழுப்பிட்டுருக்கீங்க. பட் அவர் தான் நல்லா தூங்குறாரு. அவர் அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கா. இவன்னா இப்படி தூங்குறான் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ எந்திரிக்கலான்னு வச்சுக்கோ, தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. அப்போ கூட அவர் அசையலை. என்னவா இருறா அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே ஃபேஸில் ஊற்ற போக அதுக்குலாட்டியோ உங்கள் கையில் இந்த கிளாஸை பிடிச்சி பக்கத்தில் வச்சுட்டு உங்களை இழுத்து ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்னவா இப்படி பண்ணிட்டான், தூக்கத்துலையா பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு ஜிம்னோட ஃபேஸ் தான் பார்க்குறீங்க. அவர் இப்போ எதுக்கு இப்படி பார்க்குற, கொஞ்ச நேரம் கூட உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா, கொஞ்ச நேரம் அமைதியாக நிம்மதியாக தூங்கு, இன்னும் உனக்கு தூக்கம் தேவை, எனக்கும் தூக்கம் தேவை அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டில் தூங்கிட்டுருக்காரு. இவன் என்ன அவன் இஷ்டப்போக்கில் பண்ணுறான், அவ்வளோ உரிமை இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு, நாம் என்னமோ இவன் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கிற மாதிரிலாம் அவன் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் புரியாமல் அவரோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ நேரம் தான் என் ஃபேஸையே பார்த்து சைட் அடிச்சிட்ருப்ப, போதும் சைட் அடிச்சது, தூங்கு. என்ன நான் சைட் அடிக்கிறேன்னா, நான் எங்கடா உன்னையே சைட் அடிக்கிறேன், உன்னை கொன்றுவேன், அசால்ட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்க, அதுவும் என்னோடய விருப்பமே இல்லாமல், உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அவரோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே முழிச்சவங்கள பார்க்குறாரு ஒரு மாதிரி. நீங்கள் என்ன வேறு மாடுலேஷனில் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் பயந்து போய் தான் அவரை பார்க்குறீங்க. இங்கே பாரு, என் பர்மிஷன் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட உன்னால் எடுத்து வைக்க முடியாது.
என் பர்மிஷன் இல்லாமல் நீ எங்கேயுமே போக முடியாது. நீ பண்ணுற ஒரு விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீ இப்படி பார்க்குறது கூட எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்காத. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டம். நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்னு தான் எதிர்பார்க்குறேன். அந்த டைம் கொடுக்க முடியாமல் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் கண்ணை மூடி தூங்குறாரு. இப்போ இவன் என்ன தான் சொல்ல வரான், ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்ட்டு இன்னுமே உங்களுக்கு புரியல. அப்போ அவர் மறுபடியும் கண்ணை திறந்து, இப்போ உனக்கு தூங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி தானே? சரி ஓகே, உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு, நான் உனக்காண்டி எதாக இருந்தாலும் பண்ணுறேன். என்னையவா கேட்குற? ஆமாம், உன்னைய தான் கேட்குறேன். எனக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? வா போகலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் நெக்ஸ்ட் சீன்லேயே உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உட்கார வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன உன் வீட்டுக்கு வந்தாச்சா? இப்போ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகலாமா? நான் வரமாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன். ஏன்னா உன் வீட்டில் இருப்பியா? ஆனால் இது உன்னோட வீடு கிடையாது. இவ்வளோ நேரமாக நம்ம இருந்தோமே அதுதான் நம்மளோட வீடு. ஸோ வா நம்ம கிளம்பலாம். உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், கூப்பிட்டு வந்துட்டேன், போதும். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே இருந்த சோஃபாவை கட்டி பிடிச்சிட்டு வரமாட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே பாரு, மரியாதை இங்கே போய்டு, இல்லைனா கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஓ அப்படியா? அப்போ கத்து, யார் தான் வரான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு. நீங்களும் யாரையாச்சும் வருவாங்களா அப்படின்ற மாதிரி கத்தி பார்க்குறீங்க. பட் ஒரு ஆளும் வரமா தெரில. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும். சும்மா இதே சொல்லிகிட்டு இருக்காத, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். பரவாயில்லையே, டென்ஷன் ஆகும்போது கூட அழகாக தான் இருக்க. இங்கே பாரு, நீ பண்ணுறது எனக்கு கடுப்பாகுது. நீ பண்ணுறது எனக்கு வேறு மாதிரி ஆகுது. ஐயோ முடியல, சத்தியமாக முடியல. எனக்கும் தான் முடியல அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளில வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் ஷோல்டரில் அடிச்சிட்ருக்கீங்க. விட்றா விடு அப்படின்ட்டு. அங்கே இருக்கவங்கலாம் பார்த்தா கூட எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டால் ஒர்க்கு விட்டால் வீடு அப்படி நம்ம தான் சுற்றுவீங்க. பக்கத்து வீட்டுங்கிட்ட கூட பேச மாட்டீங்க. ஸோ அதனால அவங்க இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கு மேலே நாம் தான் கத்தணும் போல் அப்படின்ட்டு, காப்பாற்றுங்க, யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ ஜிமின், நீ கத்துனாலும் எவனும் வந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டுலாம் போக மாட்டான். ஏன்னா அவங்கெல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. என்னை எதிர்த்தா என்ன ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உனக்கு தான் என்னை பற்றி ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு அவர் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் காருக்குள்ளே போடுறாரு. மரியாதையை என்னை விட்டுறா, நான் போகணும். என்ன போகணுமா? எங்கே போகணும்? நீ எங்கேயும் போக வேணாம், என் கூடயே இரு போதும் அப்படின்ட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டார் உங்கள் பக்கத்துலேயே. நீங்கள் இவன் என்ன கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கான், இவன் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ன மாதிரி தான் நீங்கள் காரை விட்டு போக பார்த்தா கார் லாக் ஆகிடுச்சு, எங்கேயும் போக முடியல. நான் என்ன தான் பண்ணுறது? கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறீங்க? இதுவரையும் என் லைஃபு சோகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போது என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல அப்படின்ட்டு தான் புலம்பிகிட்ருக்கீங்க. போதும் புலம்புனாது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு, அது ஒன்றும் நம்மளோட வீடு கிடையாது, அது உன்னோட வீடு, நான் வரமாட்டேன். இங்கே பாரு, சும்மா அடம் பிடிச்சிட்டே இருக்காத. நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இது வரையும் இவ்வளோ பொறுமையான யாருக்கிட்டேயோ பேசினதில்லை. ஆனால் உன்கிட்ட தான் பேசுகிறேன். ஸோ அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, என்னை டென்ஷன் படுத்தாத, புரிஞ்சுதா? ஏன்னா நான் டென்ஷன் படுத்துகிறேன்னா நீ தான் என்னோடய வாழ்க்கையை இப்படி சோதனை ஆக்கிட்டுருக்க. ஏன்னா சோதனை ஆக்குறேனா? ஆமாம், நீ தான். நீ எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்க. என்னோடய தலைவலிக்கு மருந்தே நீ தான். மருந்தா? என்ன உளரல? உனக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும். நீ ஏற்றுக்கிட்டு என்னை லவ் பண்ண ஆரம்பிப்ப. ஏன்னா போய் ஒன்றையே லவ் பண்ணுறேனாண்ணா? ஆமாம், என்னைய தான் நீ லவ் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு நீ மட்டும் போதும், அதே மாதிரி உனக்கு நான் மட்டும் போதும். அதை நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. இல்லை, நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நடக்க போகுது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஐயோ ராமா, என்னால் முடியலையே அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கே வந்துட்டீங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துட்டோமே, ஏன் நம்மளால இவன்கிட்ட வந்து தப்பிக்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்க்க, போதும் பார்த்தது, என்னை பார்க்குறதே வேலை வச்சு சுற்றிட்டுருக்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா நீ என்னைய நிமிந்து கூட பார்க்க முடியாத மாதிரி ஆகிடும். ஏன்? அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, கூடிய சீக்கிரம் புரியும் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. விட்ரா இனியா, நான் வரேன். நல்லது, நீயே வரேன்னு சொல்லிட்டல, வா. ஐயோ, நானே வரேன்னு சொல்லிட்டேன். வையன், உனக்கு பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? ஏன் லூசுத்தனமாக வளர்ற? இல்லை, நான் வரமாட்டேன். சரி, நீ வரமாட்டேன், நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்களை தூக்கிட்டு உள்ளே போகிறாரு.
ஸோ அப்படியே அவங்கள தூக்கிட்டு ஒரு பெட்ரூம்க்கு வந்து அப்படியே உங்களை எப்போதும் போல் பெட்டில் தூக்கி போடுறாரு. இது உங்களுக்கு பழக்கப்பட்டது தானே, எப்போவுமே வந்து உங்களை பெட்டு மேலே தானே போடுவார். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்கார. அப்போ அவர் பொறுமையாக அவரோட ஷர்ட்டை கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அப்போ அவர் ஒரு ஒரு பட்டனாக கழட்டிகிட்ருக்காரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவரோட பாடியை பார்க்குறீங்க. அவரோட அந்த செஸ்ட் அப்படியே ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக வச்சுருப்பாங்களே அவரோட பாடி அப்படின்ற மாதிரி, அவரோட 6 பேக்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கண் இமைக்காமல் வாயை பொழுந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது அவரோட பாடி, அவ்வளோ செட்யூசிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் அதை அப்படியே கண் இமைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. இதுவரையும் யாரோட இந்த ஆணோட பாடியவும் நீங்கள் பார்த்ததில்ல. அதனால நீங்கள் இப்போ நேரடியாக பார்க்க அப்படியே கண் இமைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கு, என்ன இவ இப்படி பார்த்துட்ருக்கா, இவளுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவரே ஒரு மாதிரி தான் ஆயிட்டார். சரின்ட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட நெருங்கி வந்துட்டுருக்காரு. நீங்கள் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவர் நெருங்கி வர்றது கூட நீங்கள் உணராமல். அப்போ அப்படியே உங்ககிட்ட வந்தவர் உங்கள் கையை எடுத்து அப்படியே அவரோட செஸ்ட்டு மேலே வைக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. பொறுமையாக உங்கள் ஹேண்ட்ஸை அவரோட பாடியில் அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. நீங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவரும் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவர் உங்கள் ஹேண்ட்ஸை பொறுமையாக ரோம் பண்ணி விட்டுட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவரே எதுவுமே பண்ணலனாலும் நீங்களே உங்கள் கையை வச்சு எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு செம்மையாக கூசுது. உங்களுக்கு அதை விட ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் ஒரு பேண்ட்டுக்கிட்ட வரீங்க. அப்படியே நீங்கள் ஷாக் ஆகிட்டு ஜிமினை நிமிந்து பார்க்க அவரும் கண் முழிச்சு உங்களே பார்க்குறாரு. உனக்கு அதையும் பார்க்கணுன்னா சொல்ல, நான் உனக்காண்டி அதையும் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் கையை எடுத்துகிட்டு வந்து அவர் பெல்ட் மேலே வைக்க நீங்கள் வேணான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இருந்தாலும் அவர் கேட்காம அவரோட பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ண நீங்கள் அப்படியே திரும்பிக்கிட்டீங்க. ஸோ அவரும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டானா என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு ஃபேஸை மூடிக்கிட்டே நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அப்புறம் 2 விரலை மட்டும் உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே விளக்கி நீங்கள் பார்க்க அங்கே ஜிமினை காணோம். ஸோ நீங்கள் அப்போ தான், அப்பா அவன் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஒரு மாதிரி ஆக்கிட்டானே அப்படின்ட்டு தான் நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. இது ஜிமினும் அந்த சிசிடிவி வழியாக வாஷ்ரூம்லேருந்து பார்க்குறாரு. அவருக்கும் செம்ம சிரிப்பு வருது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே க்யூட்டாக நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே குளிச்சுட்டு ஒரே ஒரு டவலை மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு வேணும்னே அவங்கள டீஸ் பண்ணுறதுக்காண்டி வெளில வராரு. நீங்களும் மறுபடியும் சலிக்காமல் அவரோட பாடியை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு புரிஞ்சிடுச்சு அவரை பிடிக்குமோ இல்லையோ, அவரோட இந்த 6 பேக்ஸையும் பாடியவும் நீங்கள் செம்மையாக ரசிக்கிறீங்கன்னு. ஸோ அதனால் அதையே அவர் நினச்சி சிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு வந்து பெட்டில் உட்காராரு. நீங்கள் அப்போ கூட அவரையா பார்த்துட்ருக்க, எவ்வளோ நேரம் தான் பார்ப்ப, எதுவுமே செய்ய மாட்ற அப்படின்ட்டு அவர் சொல்ல நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவரை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, ஏதாச்சும் பண்ண அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பிக்கிட்டீங்க. அவர் பக்கம் திரும்பலை. ச்சே இவ்வளோ கேவலமும் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லை வையன், என்ன இப்படி பார்த்துட்ருக்க, அவனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியில்லை, நீ அதுக்கு மேலே இருக்கியே அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்போது நீங்கள் புலம்பிகிட்ருக்கும் போதே உங்கள் ஹிப்ஸில் 2 கை வந்து படுது. நீங்கள் அதிலே ஷாக் ஆகிட்டு அப்படியே உங்கள் கண்ணை பெருசாக்குறீங்க. அப்போ உங்களை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அவர் மடியிலே உட்கார வச்சுட்டாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, இவர் இப்படி பண்ணுவார்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, என்ன அங்கே உட்காந்துட்டு என்னை இப்படி மூடு ஏற்றிட்டுருக்க, ஏன் ஏன் இப்படி என்னை இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னால் சத்தியமாக முடியல, நீ மட்டும்தான் என்னை இப்படி பண்ணுற, அப்படி என்ன தான் வச்சுருக்க, என்ன தான் மேஜிக் பண்ணி என்னை இப்படி மாற்றிட்ட அப்படின்ட்டு அவர் அப்படியே அஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு. உங்களுக்கும் அவரோட வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, புல்லரிக்குது. என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையா அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட்ஸை உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே விட்டு அப்படியே உங்கள் முதுகில் அவர் விளாண்டுட்ருக்காரு. அவரோட கை உங்களோட முதுகில் பட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க நீங்கள் ஷாக் ஆகிட்டு அவரை பார்க்குறீங்க. என்ன செம்மையாக இருக்குல்ல அப்படின்ட்டு அவர் மூச்சு வாங்கிட்டே சொல்ல நீங்கள் அப்படியே அவரை விட்டு விலகி உட்காறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க. ஏன் ஏன் நடந்துக்கக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா, உரிமையா, உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்குது, உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை பற்றியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது,
இப்படி இருக்கும்போது என்னை கடத்தி கூப்பிட்டு வந்து இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட டென்ஷனை காமிக்க முடியாதுன்றனால அவர் எந்திரிச்சு உங்களுக்கு முதுகு காட்டுற மாதிரி நின்றுக்கிட்டு அப்படியே ஹிப்ஸில் கை வச்சிட்ருக்காரு. ஏன்னா அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் இப்படி பேசுறது. அப்போது நம்ம நடந்துக்கிறது அவளுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக தெரியுதா? நாமளே அவகிட்ட போகிறனால அவளுக்கு என்ன கேவலமாக தெரியுதா அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக இருக்கார். என்ன கோவம் வருதா? வரட்டும். நான் ஒரு இலை கூட இருக்கிறவன். எனக்குன்னு ஒருத்தன் வருவான். அவன் மட்டும்தான் என் மேலே கை வைக்கிறதுக்கும் என் மேலே உரிமை இருக்கிறதுக்கும் அவனுக்கு மட்டும்தான் காரணம். அவனோட ஹஸ்பண்டாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி யாரையுமே என் பக்கத்தில் நான் நெருங்க விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. என்ன ஏன் அப்படி பார்க்குற? அப்போனா உன்னோட புருஷனாக இருந்தால் மட்டும்தான் உன்னைய தொடுறதுக்கு உரிமை இருக்குது. உன் மேலே எல்லா உரிமையும் அவனுக்கு மட்டும்தான் இருக்குல்ல? ஆமாம், அவனுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற யாருக்குமே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அப்போ அவர் ஓ அப்படியா அப்படின்ட்டு சொல்ல நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் கவுன் போட்டிருக்கீங்க. ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய டோருக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு தெரியுது இது பிரைடோட ட்ரெஸ் காஸ்டியூம் அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு அவன் இப்படி நிற்க வச்சுருக்கான்? நேற்று கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி சொன்னோம். அதனால இவன் வேறு ஏதாச்சும் பண்ண போகிறானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பெரிய டோர் ஓப்பன் ஆகுது. உங்கள் கையை பிடிச்சி ஒரு சின்ன பொண்ணு உள்ளே இழுத்துட்டு போகிறா. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க உள்ளே எல்லாரும் பிளாக் கலர் கோட் சூட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க எல்லாரையும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க ஜிம்மினுக்கு பாடி கார்டாக. அந்த ஹாலில் முக்கால்வாசி பேர் பாடி கார்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் போகும்போது தான் ஃபஸ்ட் ரோவில் யாரோ உட்காந்துட்ருக்காங்க. யாருன்னு நீங்கள் முன்னாடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது உங்களோட அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன் அப்படின்ட்டு. உங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக்கு. அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இங்கே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் கையை பிடிச்சிட்டு இருந்த பொண்ணு அப்படியே விட்டு போயிட்டா. உங்கள் கை கீழே இறங்குறதுக்கு உள்ளேயே ஜிம்மின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ தான் நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. அவரும் ஹேண்ட்ஸமாக இருக்கார் கல்யாண கோலத்தில். ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டே அப்படியே அவர் கூட போகிறீங்க. அப்படியே நீங்கள் ஷாக் ஆகிட்டு உங்கள் பேரண்ட்ஸையும் திரும்பி பார்க்குறீங்க, ஜிம்மினையும் திரும்பி பார்க்குறீங்க. அவர் சிரித்த மாதிரியே நின்றுட்டுருக்காரு. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலையா? நீ தானே சொன்ன உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் மட்டும்தான் உன்னத்தோட உரிமை இருக்குன்னு. ஸோ அதனால்தான் இதுக்கப்புறம் நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிடுவ. இதுக்கப்புறம் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படின்ட்டு அவர் சொல்ல நீங்கள் அதுக்கு உன்னை பார்த்து ஒரு நாள் கூட முழுசாக ஆகலை, அதுக்குலாட்டியும் உனக்கும் எனக்கும் கல்யாணமா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கணும் ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். நீ எனக்கு சொந்தமாகணும், அதுக்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன். அப்போது என் அம்மா அப்பா? இருந்தாலும் அம்மா அப்பா கொஞ்சம் மோசம்தான். நீ அவங்களுக்கு தான் பொருந்தியான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ காசை கொடுத்தா அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு கைண்டாக இருக்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா கிட்ட காசை நீட்டினதும் அப்படியே நாய் மாதிரி லோன்னு அரைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. அவங்க பொண்ணை காசு கண்டு விற்கிறோன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி கூட இல்லை நீ. ஆனால் அவங்கள விட ஆப்போசிட்டாக இருக்க. அதுதான் நீ எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மற்றவங்கள விட அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவங்கள தான் கேவலமாக ஒரு லுக் கூறுறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு காசு கண்டி அவங்க பொண்ணை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இங்கே பாரு, இப்போ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ அவங்களுக்காண்டி ஃபீல் பண்ணாத. உனக்கு நான் இருக்கேன், நான் உன் கூட இருப்பேன், எப்போதுமே உன் கூட இருப்பேன், நீயும் என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே அப்சஸ்டாக தான் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. உங்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்குது. உங்கள் கண் கலங்கி போயிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போது ஜிமின் உங்கள் கையில் ரிங் போடுறாரு. உங்கள் கையை பிடிச்சி அவர் கைக்குமே ரிங்கை போட வச்சுட்டாரு. அவ்வளோதான், உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பெட்ரூம், அதாவது ஜிமினோட பெட்ரூமில் தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி இன்னும் அந்த கவுனை கூட மாற்றாமல் பெட்டில் உட்காந்துட்டு உங்கள் கையில் இருக்க ஜிமின் போட்டு விட்ட ரிங்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. அவனை பார்த்து 2 நாள் கூட முழுசாக முடியல, அதுக்குலாட்டியும் அவனுக்கும் எனக்கும் மேரேஜே முடிஞ்சிருச்சு. இதை என்னன்னு சொல்கிறது? நம்மளோட விதின்னு சொல்கிறதா இல்லை என்ன அப்படின்னு நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்க. அப்போ டோர் ஓப்பனாக ஜிமின் தான் உள்ள வராரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவரை தான் பார்க்குறீங்க. அவருன்னு தெரிஞ்சோன்னா எந்திரிச்சு நின்றுட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரு உள்ளே வந்தவர் அவரோட டையை லூஸ் பண்ணிவிட்டு அவரோட வாட்சை கழட்டி அந்த டேபிளை வச்சுட்டு அப்படியே சாக்ஸு ஷூ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கழட்டி போட்டு
அப்படியே உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு கோட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வாய்ஸே வராத குரலில் கேட்க அது அவர் கேட்டுச்சா என்னமோன்னு கூட தெரியல. நீங்கள் அப்படியே போய் திரும்பி நின்றுக்கிட்டீங்க. அவர் என்ன இப்போ தான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படின்ட்டு வந்து உங்களை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணுறாரு. அவரோட ஃபேஸை உங்களோட நெக்கில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரேஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன இது ஏற்றுக்கிறதா இல்லை திடீர்னு இப்படி வந்து பண்ணுறானே அப்படின்ட்டு ஏற்றுக்காமல் இருக்கிறதா அப்படின்ட்டே புரியாமல் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து உங்களோட பேக் ஜிப்பை அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட அவர் கேட்காம அப்படியே உங்கள் ஜிப்பை மெதுவாக ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ அவரோட கையும் உங்களோட பேக்கில் அப்படியே படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. நீங்களே கண்ணை மூடி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுதானே அவருக்கும் வேணும். ஸோ அதனால் அவர் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் முதுகுலையும் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் பாடியெல்லாம் அப்படியே சிலுக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசிட்டே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆனால் அவரை மறுப்பெல்லாம் எதுவுமே தெரிவிக்கவே இல்லை. அதே அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வயான் வயான் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவருக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. இப்போது எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல உன்னை டச் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் அவரை விட்டு கொஞ்சம் விலகி நின்றுட்டு அவரையே பார்க்குறீங்க. என்ன எனக்கு தான் உரிமை இருக்குல்ல, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே இப்போது. அப்போ நான் இப்போ ஏன் என்னை விட்டு விலகி போகிற? என்ன ஹஸ்பண்டா? ஆனால் நான் இப்போ வரையுமே உன்னை ஏற்றுக்கவே இல்லை. என்ன அதான் நீ சொன்ன மாதிரி உன்னை அஃபிஷியலாக என்னோடய ஒய்ஃபாக மாற்றிக்கிட்டேன்னு. இன்னும் உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும், என்னோடய பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இப்போ வரையுமே உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை பற்றியும் உனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி பார்த்து 2 நாள்லையே என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. இது உனக்கே வியர்டாக தெரியலையா? நான் இதுவரையும் உன்னைய என்னோடய ஹஸ்பண்டாக நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் அதுக்குள்ளாட்டியும் நீ என்னோடய ஹஸ்பண்டுன்ற இதை என்னால் ஏற்றுக்க முடியல. இன்னும் என்னால் உன்னைய ஹஸ்பண்டுன்ற மாதிரி ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவருக்கும் அப்போது இன்றைக்கி எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவரை ஹக் பண்ண மாதிரியே பெட்டில் இருக்கீங்க. அவர் தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் நல்லா தூங்குறாரு. எப்போதுமே அவர் தான் நீங்கள் தூங்கின பிறகு உங்களை பார்த்துட்ருப்பாரு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அவரோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மைண்டே குழம்பி போய் தான் இருக்குது. புதுசாக வந்த இந்த உறவை நான் ஏற்றுக்கணுமா, இல்லை இப்படி திடீர்னு வந்துடுச்சே அப்படின்ட்டு ஏற்றுக்காமல் இருக்கட்டுமா? ஒரு லவ்வே இல்லைன்னா இதெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப்? ஜஸ்ட்டு எல்லாருக்கும் முன்னாடியே மேரேஜ் ஆச்சு, அதுக்குன்னு இவன் என்னோடய புருஷன் ஆகிடுவானா அப்படின்ட்டு நீங்கள் ஏகப்பட்ட சிந்தனையில் இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டுமே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீனில் நீங்கள் பீச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் ஜிம்மினும் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்க. என்ன பார்க்குற? உனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கும் தானே? போய் அந்த தண்ணியில் விளாடு அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு ஷாக்கு. எனக்கு பீச் பிடிக்கும்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற? எனக்கு தெரியும். அதுவும் ஏன் இந்த பீச் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட்டாக நீ ஹாப்பியாக சிரிச்சிட்டு உன் ஃபேமிலி கூட வேண்டான்ட்டு இங்கே தான் நீ ஜாலியாக உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஸோ அதுலேருந்தே உனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்கு அதுக்கப்புறத்துலேருந்து பீச்சுக்கு வரவே சந்தர்ப்பம் கிடைக்கல. உனக்கு தனிமையே ஒரு மாதிரி வாழ்க்கையாகிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறாரு. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க? உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு? நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் என் மேலே உரிமை இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்காண்டி நீ என்னை மேரேஜும் பண்ணிக்கிட்ட. அப்படி என்ன தான் உனக்கு என்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்போ அவர் திரும்பி உங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பி அந்த அலைகளை தான் பார்த்துக்கிட்டே, அது உன்னை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா நானும் சின்ன வயசுலேருந்து பாசத்துக்கு ரொம்ப ஏங்கினேன். ஆனால் அந்த பாசம் எனக்கு கிடைக்கல. தனிமையிலேயே என்னோடய வாழ்க்கை ஓடிடுச்சு. அதே மாதிரி தான் நீயும். ஆனால் நீ என்னை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நீ தனிமையில் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற. காசு மேலே உனக்கு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் இதுவரையும் பார்த்ததில்ல. அதனால தான் உன்னை முதல் தடவை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு மனசை திறந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள்
அப்போது உனக்கு இதனால தான் என்ன பிடிச்சிருக்கா? அதனால தான் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? ம். அதுதான் காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவரே அவ்வளவா ஷுர் இல்லை அப்படியே சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பீச்சை பார்த்துட்டு, சரி உனக்கு தான் பிடிக்கும்ல, போய் விளாடு போ. ஆ என்ன? இல்லை வேணாம். என்ன வேணான்ற? உனக்கு விளாட பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், ஆனால் நான் வளர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் போய் விளாண்டு என்ன பண்ண போகிறேன்? வளர்ந்தாலும் ஆசை ஆசை தான், போய் விளாடு. யாரும் இங்கே இல்லை, நீ மட்டும் ஜாலியாக விளாடு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரின்ட்டு நீங்களும் எந்திரிச்சு போகிறீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தயக்கமாக இருக்குது. போய் அந்த பீச் தண்ணியில் உங்கள் காலை நனைச்ச பிறகு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக வருது. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஸ்மைல் ஆகுது. அதை பார்க்குற ஜிமினுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உட்காந்த மாதிரி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இவனும் நம்மளை மாதிரி தான் சொன்னானே, அப்போ இவனுக்கும் இந்த மாதிரிலாம் விளாடணுன்னு ஆசை இருக்கும்ல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே ஜிமின் பக்கத்தில் வரீங்க. என்ன போதுமா, வீட்டுக்கு போகலாமா? அப்போது நீங்கள் அப்படியே அவர்கிட்ட கையை நீட்டுறீங்க. அவர் என்னன்ற மாதிரி உங்களை பார்க்க, வாங்க என் கூட அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாவே வாலண்டடாக அவரோட கையை பிடிச்சி இப்போ கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. அது அவருக்கு புதுசாக இருக்குது. ஒரு மாதிரி மனசு ஆறுதலை கொடுக்குது. நீங்கள் அவரை கூப்பிட்டு போய் அந்த தண்ணி நனைக்கிற அளவு அவரை நிற்க வைக்கிறீங்க. அப்போ அந்த பீச் தண்ணியும் அப்படியே வந்து ஜிமினோட காலை நினைக்குது. அப்போ தான் அவர் உங்கள் மேலே இருக்க பார்வையை திருப்பிக்கிட்டு அப்படியே அவர் காலை பார்க்குறாரு. முதல் தடவையாக அந்த பீச் தண்ணியில் அவர் காலை நினைக்கிறாரு. இது அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த உலகத்துலேயே அவர் மட்டும்தான் அமைதியான ஒரு உலகத்தில் அவரும் நீங்களும் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீலாக இருக்குது. அவருக்கு இதுவரையும் உங்கள் மேலே ஒரு அப்சஸ்டாக தான் இருந்தார். ஆனால் இப்போ தான் அவர் மனசில் உங்கள் மேலே காதல் பூக்குது. அப்படியே அந்த காதலோட அவர் உங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அவரும் என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி விளாட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அப்படியே ஓடி போக ஜிமின் அப்படியே உங்களை ஓடி வந்து பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் என்னை பிடிக்க முடியாது, என்னை பிடிக்க முடியாது, நான் இங்கே எது தப்பிச்சு ஓடி போயிடுவேன், உன் பக்கத்துலலாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ விளாட்டாக சொல்லிட்டு போகிறீங்க. ஓ அப்படியா, அப்போ என்னை விட்டு நீ தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு உங்களை பிடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் உங்களை அப்படியே பிடிச்சிட்டாரு, அதுவும் பேக்கப் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் பாத்தியா எங்கிட்டேருந்து நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே உங்களை பார்க்கும்போது தான் நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அவர் எந்த நிலமையில் இருக்கோன்னே அவருக்கு புரியுது. அவர் உங்கள் ஹிப்ஸை சுற்றி ஹேண்ட் ட்ராப் பண்ணி டைட்டாக பிடிச்சிருக்காரு. உங்களோட கையெல்லாமே அவரோட ஹக்குக்குள்ளே அப்படியே லாக் ஆகிருக்கு. அப்போ அவரோட ஹக்கை இன்னுமே டைட் பண்ண நீங்கள் இன்னுமே ஒரு மாதிரி தான் அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கும் அவர் மேலே ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் இப்போ தான் உணர்றீங்க. அப்போ அவர் அப்படியே அவரோட ஃபேஸை அவங்க நெக்கில் வச்சு லைட்டாக ஒரு பைட் பண்ண, அப்போது உங்களோட அந்த வாய்ஸை கேட்டு அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி தான் ஆகுது. இப்படியே இருந்தால் அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறனால, வயன் நம்ம வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் இப்போ உரிமையாக அவங்க கையை பிடிச்சிட்டு காரில் வந்து உட்கார வைக்கிறாரு. அவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்களும் அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அவர் மேலே தானாகவே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்பா கூட தெரியுமா என்னன்னு தெரியல. பட் அவர் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறாரு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் என்னை தொடுற உரிமை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி நெக்ஸ்ட் டேவே உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிமின் மேலே ஃபீலிங்ஸை கொண்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே குடுகுடுன்னு ஜிமினை கூட பார்க்காம நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காண்டி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, புதுசாக இருக்குது. என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட் மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தான் அது உங்களுக்காண்டி தான் வாங்கி வச்சுருக்காருன்ற மாதிரி உங்களுக்கு புரியுது. ஏன்னா அது உங்களோட கபோர்டு தான். உங்களோட ஃபஸ்ட் நைட், அதாவது உங்கள் மேரேஜ் முடிஞ்சானா உங்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருப்பாரு. ஆனால் அன்றைக்கி தான் நீங்கள் ஒரு மாதிரி பேசிட்டனால அந்த ட்ரெஸ்ஸை உங்கள்கிட்ட கொடுக்க முடியல. சொன்னாலாம் அது அப்படியே உங்கள் கபோர்டில் வச்சுருக்காரு. அதுவும் மேலே தான் வச்சுருப்பாரு, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அதை எடுத்து ஒரு வேளை இதை நம்மளுக்கு தான் வாங்கியிருப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு டவுட் இருக்கும், இந்த டிவி எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த டிவியை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரியாதனமாக ஆன் ஆகிடுச்சு. அப்போ தான் பார்க்குறீங்க அந்த டிவி ஜிமினோட ரூம் ஃபுல்லுமே அப்படியே காமிச்சிட்ருக்கு.
ஸோ அப்போ தான் புரியுது, அப்போ இவன் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஆஃப் அன் ஹவராக வெளில வர மாட்டானே, அப்போது இவன் நம்மளை தான் பார்த்துட்ருப்பானா அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ நீங்கள் அந்த கேமராவை பார்த்துட்டு இருக்கும்போதே ஜிம்மின் உள்ள வராரு. இப்போ அவரை பார்க்கும்போது தானாகவே உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் வருது. திடீர்னு உங்கள் மேரேஜ் நடந்துச்சு, திடீர்னு தானே உங்களை ஜிம்மினும் கடத்தி கூப்பிட்டு வந்தார். ஸோ எல்லாமே திடீர்னு நடக்கும்போது உங்கள் மனசில் லவ்வும் திடீர்னு வரக்கூடாதா என்ன? ஸோ ஒரு நாள் தான் உங்களுக்கும் ஜிம்மி மேலே லவ் வந்துருச்சு, அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, ஜிம்மினை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால தானே அவர் ஆசையாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை இப்போ போட்டு நீங்கள் வெளில போகிறதுக்காண்டி தயங்கிட்டே இருக்கீங்க. ஜிம்மினை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. என்னாச்சு, உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே அப்படின்ட்டு பதறிக்கிட்டே அவர் பார்க்கும்போது டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. சரி ஓகே வந்துட்டா போல அப்படின்ட்டு பார்க்கும்போது டோர் ஓப்பன் ஆச்சு. ஆனால் நீங்கள் 5 நிமிஷமாக வெளில வந்த படே இல்லை. என்னாச்சு இவளுக்கு, உள்ளே இருக்கா, வரல அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு டோர் பக்கமாக வந்துட்டு இருக்கும் போது தான் அப்படியே நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே வெளில வரீங்க. அப்போது நீங்கள் அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தானே போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு உங்கள் தைசி வரையும் நல்லாவே ரிவீலாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதை பார்க்குறாரு. இந்த ட்ரெஸ்ஸை இவ போடுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அவருக்கு செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்கிறதும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவர் அப்படியே பார்த்துட்டே அவங்கக்கிட்ட வரும்போது இது ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வெக்கப்பட்டே கேட்க, உனக்கு செம்மையாக தான் இருக்குது, ஆனால் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட தெரியாமல் போட்டிருக்க. என்ன இந்த ட்ரெஸ்ஸை தப்பாக போட்டிருக்கேனா அப்படின்னு நீங்கள் உங்களே பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு தெரியல. அப்போ அவர் அப்படியே உங்கள் ஷோல்டர்லேருந்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை இறக்குறாரு. நீங்கள் கையை பிடிச்சிட்டு, என்ன பண்ணுறீங்க, நான் உன் ட்ரெஸ்ஸை எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அமைதியாகிட்டீங்க அப்படின்னு தான் பண்ண போகிறாருன்னு இந்த சைடில் இருக்க ஷோல்டரில் இருக்க ட்ரெஸ்ஸையும் கீழே விளக்கிட்டு இந்த சைடும் விளக்குறாரு. அப்போது அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கீழே இறங்குது. என்ன பண்ணுறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு காமிக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறீங்க அது நார்மலான ஒயிட் ஷர்ட் கிடையாது. அதில் உங்கள் செஸ்ட் கிட்டேருந்து ஒரு லைன் போய் அது அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்ருக்கு. ஸோ அப்படி போட்டால் தான் அந்த ட்ரெஸ் அழகாக இருக்கோ அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மிரரில் பார்க்குறீங்க. உங்களாலே பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ ஹாட்டாகவும் இருக்கீங்க. நாம் இப்படி அழகாக ஹாட்டாக இருப்போமா என்ன, நாம் இவ்வளோ செக்ஸியாக இருப்போம்னு நம்மளுக்கே தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் அந்த மிரரையே உங்களை பார்த்தே நீங்கள் 5 நிமிஷம் ரசிக்கிறீங்க. உங்களுக்கே அவங்கள பார்க்கும்போது இப்படி இருக்குன்னா ஜிம்மினுக்கு எப்படி இருக்கும்? அவரோட கண்ணை உங்கள் மேலேருந்து எடுக்கலை. அவரோட அந்த பார்வை உங்களை ஏதோ பண்ண நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மினை பார்க்குறீங்க. ஏன் வயன், ஏன் என்னை கொல்ற? நான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா கூட நீ தான் சும்மா இருக்க விட மாட்ற. உங்களை அமைதியாக இருக்க நான் சொன்னேனா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவருக்கு புரியல. இப்போ நீ என்ன சொன்ன? அது ஏன் உங்களுக்கு புரியலையா அப்படின்ட்டு உங்கள் வாய்ஸும் இப்போ ஹஸ்கி வாய்ஸில் மாற அவரெல்லாம் ஃபஸ்ட்டே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. நீங்கள் வேறு அவரை டெம்ட் ஏற்றிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்படி பண்ணாத, எனக்கு செம்மையாக மூடாயிட்ருக்கு. நீ இப்படி பண்ணனா அதுக்கப்புறம் நானே என்னோடய லிமிட்டை மீறிடுவேன். அப்புறம் அது உனக்கு தான் தப்பாக முடிஞ்சிடும். இப்படியெல்லாம் பண்ணாத, போ வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்ட்டு ஜிம்மின் திரும்பி நின்றுக்க நீங்கள் அப்படியே போய் அவரை ஹக் பண்ணுறீங்க. இது நீங்கள் தானா அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு ஷாக்காக இருக்குது. நீ தான் என்னை ஹக் பண்ணுறியா, இது நிஜமாவே நீ தானா அப்படின்ட்டு அவர் கேட்க, அப்போ நீங்கள் சிரிச்சிட்டே, ஏன் நானான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா அப்படின்ட்டு அவரை திருப்பி அவரை ஃபேஸை பார்த்து கேட்குறீங்க. உனக்கு நிஜமாவே இது ஓகேவா, நீ என்ன ஹஸ்பண்டை ஏற்றுக்கிட்டியா? நான் உங்களை முழுசாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைலே வருது. ஒரு மாதிரி அவர் சிரிச்சிட்டே, அப்போனா ஓகே அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி அங்கே பக்கத்தில் இருக்க டேபிளில் உட்கார வச்சு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறீங்க. இந்த கிஸ் உங்கள் 2 பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அவர் நெக்கை சுற்றி ஹேண்டை ராப் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஹேர்ஸை தான் கோதி விட்டுட்ருக்கீங்க. அவரும் டீப்பாக உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே டீப்பாக போகுது. அப்போ அவரோட கையும் உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே போய் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு இன்னுமே பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி கூசுது, வெக்க வருது. ஸோ எல்லாத்தையும் கலந்த எமோஷனில் தான் நீங்கள் அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் ஷர்ட்டை கழட்டிகிட்ருக்காரு. கொஞ்சம் விட்டால் அந்த ஷர்ட்டே கீழே விழுந்துற போல் அந்த மாதிரி தான் அந்த ஷர்ட்டே இருக்குது. எதுக்கு இந்த பட்டன் வேறு அப்படின்ற மாதிரி எல்லா பட்டனுமே ரிமூவ் பண்ணிட்டாரு.
இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆஃப் நேக்டாக தான் இருக்கீங்க. ஸோ அப்போ அவர் அப்படியே உங்கள் கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சு உங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு வெக்கமாக வர நீங்கள் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அவர் வயன் உனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு இன்னொரு தடவையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி கேட்க நீங்களும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டு மேலே போடுறாரு. உங்களை எப்போல்லாம் பெட்டு மேலே போடுறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அப்போ அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இப்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரும் அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரோட 6 பேக்ஸை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கூட நீ அங்கே தான் பார்ப்பியா, இங்கே பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு அவர் ஃபேஸை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே நிமிந்து அவர் ஃபேஸை பார்த்து செம்ம வெக்கப்படுறீங்க. உங்களால் அவர் ஃபேஸை கூட பார்க்க முடியல. நீ என்ன திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆகிட்ட, என்னால் இப்போ கூட நம்ப முடியல. ஏன் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் கை ரெண்டத்தையுமே ஒன்றா சேர்த்து அவர் பின் பண்ணுறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. இப்படி சிரித்து என்ன மயக்கிறல்ல. நீங்களும் தான் என்ன எப்படி தான் இப்படி மயக்குனீங்களோ சத்தியமாக தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் நெக்கை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் பாடியெல்லாம் ஒரு மாதிரி கூசி போக நீங்கள் அப்படியே உடம்ப நிலச்சிட்ருக்கீங்க. இப்படி பண்ணாத வயன், நீங்களும் இப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா பொறுமையாக இதுக்கப்புறம் எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் அப்படியே கீழே வந்து உங்கள் செஸ்டெல்லாம் சக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒரு போதையா இது வரையும் நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரா. அவங்களுக்கு இன்னும் வைக்க வந்துட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவரும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறாரு. அவரோட அந்த வெட் கிஸ்ஸஸ் உங்கள் பாடியில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகுது. ஏன்னா அவர் அப்படி பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கும் தாண்டி, எனக்கு அதை விட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட கிஸ்ஸை அப்படியே ரொம்ப டீப்பாக்கிட்டே கீழே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸுக்கு வந்த பிறகு நிமிர்ந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் கண்ணை மூடிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுறீங்களே. ஸோ இன்னுமே உங்களை டெம்ப்ட் ஆக்குறதுக்காண்டி அவர் அங்கே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்கி வெளில விடுறீங்க. உங்களோட ரியாக்ஷன் பார்க்குறது இன்னுமே அவருக்கு மூட் ஆகிட்டுருக்கு. செம்மையாக டெம்ப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் சில வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஒரு மோன நிலையிலேயே நீங்கள் போயிட்டீங்க. அது ஜிம்மினுக்கும் நல்லா தெரியுது. ஏன்னா அவரும் அந்த நிலையில தான் இருக்கார். ஸோ இன்னுமே உங்ககிட்ட கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே எல்லாமே நடக்குது. அதுவும் ரொம்ப ரொமான்டிக்காக ஹாட்டாக அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக 2 பேரும் ஒரு சூப்பர் ஹாட்டான மேக் அவுட் செக்ஷனை நடத்திட்டுருக்கீங்க. ஸோ ஓகே, இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் மோதலில் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எண்டில் காதலில் முடியும்ல, அந்த மாதிரி தான் ஸ்டோரி. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பெரிய நீங்கள் 2 பேரும் சேரதே கஷ்டன்ற மாதிரி தான் 2 பேரும் நடந்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போது 2 பேரும் பிரியவே மனசு இல்லாத மாதிரி தான் ஒன்றா 2 பேரும் பெட்டில் கிடக்குறீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் தானே, எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட எமோஷனை கொஞ்சம் கொட்டி தீர்த்துட்டு போங்க. சரி ஓகே, அவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.